நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நம்முடைய கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, குரு பகவான் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது, நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவான் மற்றும் கேது பகவான். மீதி 7 கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்களாகவே நம்ம கருதப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக சுபர் என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய குரு பகவானே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியாக வருகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ வருட கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவங்களோட ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வந்துடும். எங்கள் சனி பயிற்சி ஆகுதுங்க, எங்கள் ராகு இது பயிற்சி ஆகுதுங்க, எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குரு பயிற்சி மட்டும் எப்போ வரும்னு நம்மளுடைய எல்லா ராசி அன்பர்களுமே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை கிடச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற தன்மையில் தான் எல்லாருமே யோசிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுன்னாலே அதுக்கு குரு பார்வை வேணும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டில் வீடு கட்டணும், ஒரு ராசிக்கார் சொந்தமாக வீடு கட்டணுன்னாலுமே குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே குரு பார்வை கிடச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க, கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறனால நம்ம குரு பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 5ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து 9ஆம் பார்வை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குரு பகவானில் மிக அற்புதமான பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். ஸோ இந்த பார்வைகள் உங்களுடைய ராசி நடிப்பில் எந்தெந்த இடங்களில் குரு பகவான் பார்க்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடங்கள், அந்த ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அந்த பார்வை பலன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி என்பர்களுக்கு பல சிரமங்கள், பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், பல குழப்பங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திச்சுக்கிருக்கீங்க. கிட்டத்தட்ட சிம்ம ராசி அப்படின்னாலே வேகம், விவேகம், வெற்றி அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள், எதுக்கும் துணிஞ்சவர்கள், தைரியம், தன்னம்பிக்கை உடைய நபர்கள் நீங்கள். ஆனால் இப்போ எங்கே போச்சு அந்த தைரியம், எங்கே போச்சு அந்த தன்னம்பிக்கை அப்படின்னா உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்தில் நீங்கள் அப்படியே என்ன சொல்லணும்னா ஒரு ராஜாவாக, ஒரு ராணியாக வாழ்ந்த வாழ்க்கை இப்போ காணும் அப்படின்னு தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சிம்ம சொப்பனமாக இருந்த நீங்கள் கேது கிட்டத்தட்ட 2025 மே மாதத்துலேருந்து மேக்சிமம் ஜூன் மாதத்துலேருந்து உள்ளே வந்ததுலேருந்தே உங்களுக்குள்ளே பல அழுத்தங்கள் ஏற்படுது, பல போராட்டங்கள் சந்திக்கிங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய அத்தனை விதமான மகிழ்ச்சிகளையும் இனிமேல் உணர்வுபூர்வமாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுத்த போகிறார். பிறருக்காக ஓடோடி உழைச்ச நீங்கள், பிறருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தை போக்குன நீங்கள் இப்போ உங்களுடைய லைஃப்பில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் கஷ்டப்படுறீங்க. அதுவும் நம்மளுடைய சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க நம்ம ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி தான், ஒரு 8 மாத காலமாக வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டிங்க, எல்லா விதமான துரோகத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து கணவன் மனைவியாக வாழ்ந்த நீங்கள் இப்போ கணவன் ஒரு ரூமில் இருக்கார், நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க.
உங்கள் மனைவி வேறு ரூமில் இருக்காங்க, நீங்கள் ஒரு வேறு ரூமில் இருக்கீங்க. ஒரு ஒன்றுவோல ஒரு அந்யோன்யமாக வாழ முடியல, சிரித்து பேச முடியல. அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இப்போ கஷ்டப்படுகிறீங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம், ஒரு ஒரு உண்மையான உணர்வுபூர்வமான ஒரு அன்பு, உணர்வுபூர்வமான பாசம், உணர்வுபூர்வமான ஒரு காதல் ஏற்படக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படப்போகுது. நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதியாக சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, எல்லா விஷயங்களும் சிறப்பாக குருவின் அருளால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. சில சிம்மராசிக்காரங்களாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குங்க. இந்த கடன் பிரச்சனையில் என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்க உறுதியாக மீண்டு வருவீங்க. எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு மலை போல் உள்ள கடன் பிரச்சனை கடுகு போல் மாறக்கூடிய அளவுக்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்படைய போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்றவங்களுக்காக உதவி செஞ்சனால ஏற்பட்ட வம்பு வழக்கு கேஸு இதெல்லாம் உங்கள் மேலே சுமத்தின வீண் பலி அனைத்துமே உங்களுக்கு முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்ம ராசிக்காரங்க பிறருடைய சுமையை சுமந்தனால தான் இப்போ நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க. அந்த நிலையிலேருந்து மாறப்போகிறீங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்த்துக்கிட்டு இருக்கார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, ஒரு வார்த்தை எடுத்து சொல்ல முடியல. அதாவது தப்புனா அதை ஒரு என்ன சொல்லணும்னா நேர்படை பேசக்கூடிய நபர்கள் நீங்கள். தப்பு தான், நீ செஞ்ச தப்பு தான் ஓப்பன் டிக்ளேர் பண்ணக்கூடிய நீங்கள் இப்போ மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வலி இருக்குது. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குற சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்த்து உங்களுடைய 2ஆம் இடத்துடைய ஸ்தான பலத்தை வலுப்படுத்த போகிறார். ஆட்டோமேட்டிக்காக குடும்ப ஒற்றுமை ஏற்படும். தன வாக்கு ஸ்தானங்கள் வெற்றி பெறும். கொடுத்த காசு திரும்ப வரும். சொன்ன வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. சிம்ம ராசி சிரமம் இல்லாமல் வாழ போகிறீங்க, மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்கிறது நிதர்சனமான உண்மை.